நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 4வது இடம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, மேஷ ராசிக்கு 4வது இடத்துல குரு பகவான் உச்சபலம் வேற பெறுகிறார். அதனால் வீடு தடைப்பட்டிருந்தவங்களுக்கு வீடு கட்டுறது, அதே மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு பல வருஷமாக தேடிட்டு இருந்திருப்பாங்க. என்னடா அது காலதாமதமாக இருக்கே, எப்போ முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, ஏன்னா குரு குருபலம் வந்துருச்சா அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னும் போது 4வது இடத்துல குரு பகவான் உச்சபலம் பெற்றிருக்கனால நிச்சயமாக அவர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக நடக்குங்க. சரிங்க, அடுத்த ராசி என்ன ராசி அப்படின்னு பார்க்கலாங்களா. ரிஷப ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி அப்படின்னு பார்க்கலாங்க. ரிஷப ராசிக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே 8வது இடத்திற்கு அதிபதியும் குரு பகவான் தான், 11வது இடத்திற்கு அதிபதியும் குரு பகவான் தான். பொதுவாக ரிஷபராசி அதிபதி யார் என்று பார்த்தீர்கள் என்றால் நம்ம சுக்கிர பகவான். சரி, சுக்கிர பகவான் அசுரகுரு என்று சொல்வார்கள், தேவகுரு என்றாலே நம்ம குரு பகவான். ஸோ தேவகுருக்கும் அசுரகுருக்கும் ஆகாது என்று சொல்வார்கள். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு 2வது இடத்துல குரு பகவான் இருக்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்திருக்குமான்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்னங்க நமக்கு 2ல் குரு ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றது கேட்டிருப்பீங்க. அவ்வளோ பெருசாக ஒன்றும் தன வரவுலாம் இல்லை, நிறைய செலவுகள் இருந்துச்சு. இப்போ 3வது இடத்துக்கு மட்டும் போனால் மட்டும் என்ன ஆக போகுது, 2வது இடத்துல இருந்தே ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலையா அப்படின்ற மாதிரினா நிறைய பேர் புலம்புறதை கேட்டிருக்கேன். கவலையப்படாதீங்க, ஏன்னா கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் ஒரு விஷயத்தில் அடிப்படையில் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கின்றார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்கு 3வது இடத்தில் குரு பகவான் உச்சபலம் பெற்று, ஏன்னா பார்க்கும் இடம் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால் ரிஷபராசி அன்பர்களுக்கு களத்திர ஸ்தானத்தை பார்க்கின்றார், பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கின்றார் அப்படின்வாங்க இல்லையா. 9வது இடத்த 7வது பார்வையாக 9வது இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அதுவும் லாபஸ்தானத்தில் யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சனி பகவான் இருக்காருங்க. சனியை பார்த்த அந்த குருலாம் அப்படின்னா சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ சனி பகவானை பார்க்கக்கூடிய அந்த குருவால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னா தொட்டதெல்லாம் தொடங்கும் சொல்லலாம். அதாவது இந்த வருஷத்தை ரிஷபராசி அன்பர்கள் தயவு செய்து விட்டு விடாதீங்க. ஏன்னா அருமையான ஒரு ஸ்தானத்தில் இருக்கார் குரு பகவான். அதை மறைஞ்சிருந்து அவர் பார்க்கணும், நமக்கு பார்வை தான் ரொம்ப முக்கியம். ஸோ பார்க்கக்கூடிய இடங்கள் மிக சுபிட்சமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டனால ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஹையர் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அல்லது புதிய தொழில் துவங்குதல், இது மாதிரியான நிறைய நல்ல நல்ல விஷயங்கள், ஒரு நல்ல பார்ட்னர், ஒரு இடம் விட்டு இடம் மாறி தொழில் துவங்குதல், இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாங்க. ஸோ ரிஷபராசி அன்பர்களுக்கு சூப்பர்னு சொல்லலாம். ஏன்னா குரு நமக்கு மறைகிறாரு. ஏன்னா ரிஷபத்துக்கு சொன்னாலையா அசுரகுரு தேவகுருன்ற அந்த கான்செப்டில் பார்த்திங்கன்னா ஸோ நல்ல விஷயம் சொல்லலாம். அடுத்தபடியாக எந்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சரி, மிதுன ராசிக்கு அப்படின்னு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் நம்ம குரு பகவான் வந்துட்டார், கடகராசிக்கு வந்தாச்சு. ஸோ அப்படின்னும்பொழுது அவர் எப்படி என்ன மாதிரியெல்லாம் பலன் கொடுப்பார் அப்படின்னு பார்க்கும்போது தனஸ்தானத்திலேயே அதுவும் குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறால் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் கெட்டவராக இருந்தாலுமே நமக்கு தனஸ்தானத்தில் குரு வராரு. ஸோ வரக்கூடிய பணம் நிச்சயமாக வந்தே தீரும். அந்த பணத்தை அழகாக எப்படி நம்ம சேமித்து வைத்துக்கொள்ளணும், எப்படி நம்ம கிராப் பண்ணி பத்திரமாக வச்சுக்கணுன்ற ஒரு புத்திசாலித்தனமான விஷயத்தை மிதுன ராசிக்காரர்கள் அறிந்தாலே சூப்பருங்க. ஏன்னா அவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனராசி அன்பர்களுக்கு புதன் அந்த வீட்டு அதிபதி. ஸோ புதனுக்கும் குருக்கும் ஆகாதுன்றது ஒரு விஷயம் இருக்குது. அதனால் குரு பகவான் தனஸ்தானத்தில் வரும்பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு பணம், பொருள், நிறைய விஷயங்கள், வேலைவாய்ப்பு எல்லாமே கிடைக்கும். அதில் ஏதாவது ஒரு வில்லங்கத்தை டக்குன்னு மாட்டி விட்டுரும். அதனால் வரக்கூடிய பணத்தை அப்பப்போ டக்குன்னு டெபாசிட் பண்ணிவிடுங்க. அது ஒய்ஃப் பேரில் எழுதி வச்சுருங்க. இல்லைனா குழந்தைங்களுக்கு ஏதாவது முக்கியமான காரியங்களுக்காக இப்போவே சேமித்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம். ஸோ ஏன்னா தனஸ்தானத்தில் அது குரு பகவான் உச்சம் வேற பெறுகிறார், தனக்காரகன் என்று சொல்வார்கள் இந்த குரு பகவான். ஸோ இந்த காலகட்டத்தை கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்தித்து உடனே ஏன்னா நமக்கு தான் பணம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இல்லாமல் அதை சேமிக்க கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் மிதுன ராசி அன்பர்களுக்குங்க. சரிங்க, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அவர்களுக்கு அஷ்டம சனி முடிந்து, அதாவது 9வது இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காங்க. இருந்தாலும் ஜென்ம குரு வனவாசம் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா வனவாசம்னா ராமரே கடகராசி தான். அவரே எங்கே ஒரு 14 வருஷம் காட்டுக்கு போயிட்டு சிம்மாசனத்தில் இல்லாமல் இருந்தார். ஸோ அது மாதிரி ஒரு காலகட்டம் என்று சொல்வார்கள் கடகராசி அன்பர்களுக்கு. ஸோ இப்போ தான் அவங்களுக்கு டென்ஷன்ஸ், நிறைய அலைச்சல், அப்படியே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கெலாம் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கடகராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம்னா இந்த ஒரு வருஷம்தான்.
ஏன்னா ஜென்மத்திலேயே குரு பகவான் இருக்கார், அது உச்சபலம் பெற்றிருக்கின்றார். ஸோ ரொம்ப அலைச்சல்கள் இருக்கும். நீங்கள் நேர்மையாக உண்மையாக இருந்தீர்கள் என்றால் குரு பகவான் கொஞ்சம் விட்டுருவார். ஏன்னா அவர் வந்து ஒரு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நல்ல ஒரு புனிதமான ஒரு கிரகம். குரு என்றாலே வந்து பார்த்திங்கனாலே ஒரு சாத்வீகமான ஒரு கிரகம் என்று சொல்வார்கள், சுப கிரகம் என்று சொல்வார்கள். அதனால் அவர்களிடம் கொஞ்சம் நேர்மையாக கடகராசி அன்பர்கள் இருந்தால் நிச்சயமாக வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து அவர்கள் தப்பித்து கொள்ள முடியும். சரிங்க, நீங்களாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ஒரு பரிகாரம் மிக முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா. கடகராசி அன்பர்கள் இந்த கொண்டக்கடலை அதை வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் அதாவது சுண்டல் மாதிரி செய்து சுவாமிக்கு போய் படைச்சிட்டு வர்றது ரொம்ப நல்ல விசேஷம். இல்லைனா மாலை மாதிரி கோர்த்துக்கலாம். அல்லது வந்து அவருடைய எல்லோ கலருக்குள்ளே மஞ்சள் துணி, அவருடைய வஸ்திரம், அந்த வஸ்திரத்தில் வந்து நீங்கள் கையில் ஒரு கட் பண்ணி, அதாவது எப்படின்னா ஒரு கர்ச்சீஃப் மாதிரி வச்சுக்கலாம், கையிலே இருக்கலாம். அது மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பித்துக்கொள்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான பரிகாரம், சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஆனால் மனதார நீங்கள் குரு பகவானை நினைத்து கொண்டு இது செய்யுங்க, நிச்சயமாக நல்லதே நடக்குங்க. சரிங்க, அடுத்த ராசி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரு பகவான் எங்கேருந்து எங்கே செல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு அஷ்டமத்து சனி வேறு ஓடிட்டுருக்குது, தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். சரி, குரு பகவான் தான் கை கொடுத்துட்டு இருந்தார் லாபஸ்தானத்திலேருந்து, அவரும் இப்போ விரயஸ்தானத்துக்கு போகிறாருங்க. ஸோ விரயஸ்தானம் என்பது 2 விதமான விரயம் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சுப விரயம், ஒன்று வந்து அசுப விரயம் சொல்லுவாங்க. ஸோ இந்த சுப விரயத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, எப்படி பார்த்தாலும் குரு பகவான் அது உச்சபலம் பெற்று விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் தயவு செய்து ஏதாவது ஒரு சுப காரியங்களுக்கு நீங்கள் செலவு செய்வது நல்லதுங்க. ஏன்னா விரயம் வரதுன்னு ஒரு உறுதியாயிடுச்சு. இல்லை அசுப விரயம்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட்டு, இது மாதிரியான விஷயங்கள். ஏன்னா 12,000 வந்து பார்த்திங்கன்னா பாதத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கால் அடிப்படுறது அப்படி மேக் இந்தியா கிரேட் அகைன். மக்களாட்சி அமையணும். மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க. வெற்றி கூட்டணி அமையும் அமையும். எக்ஸ்பிரஸ் வேக செய்திகளில் இது இடைநில்லா பேருந்து. தினமும் காலை 6 முதல் 7 மணி வரை 6 மணி செய்திகள், பிரேக் ஃப்ரீ நியூஸ், வரிசை கட்டி வரும் சுவாரஸ்ய செய்திகள், பிரேக்கே இல்லாமல். ரிமோட்டை மறங்க, அப்டேட்டா இருங்க. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.